ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இந்த வேரியஸான செக்ஸ் பொசிஷன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன் ஆர்ம் பிட் பொசிஷன். சரிங்களா? ஆர்ம் பிட் பொசிஷன் அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, நமது அக்குள் பகுதி. சரிங்களா? அதை எப்படி காமத்திற்காக பயன்படுத்துகிறார்கள், ஆண் பெண்ணுக்கு எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது சம்மந்தமாகத்தான் இது இந்த வீடியோ பதிவு அமைஞ்சிருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா? பொதுவாக இந்த ஆர்ம் பிட்டு ஒரு ஆபாசமான ஒரு பகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஆபாசத்தை தூண்டக்கூடிய ஒரு பகுதி கேட்டிங்கன்னா கண்டிப்பான ஒரு பகுதி. சரிங்களா? சினிமாவாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அதில் ஹேரியாக இருக்கட்டும், இது பண்ணுறதுக்காட்டினா இது இந்த பொசிஷன் இது பண்ணது ஆபாசத்தை தூண்டுதுங்கையில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது ஆபாச பகுதிகள் கிடையாது. கையும் உடம்பும் சேரக்கூடிய ஒரு பகுதி, ஆக்சிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? இதே அமைப்பில் தான் கீழே அந்த பெண்குறி இருக்கிறனால இரண்டு தொடையும் அந்த உடம்போடு இணையக்கூடிய பகுதிகளில் இது இருக்கிறனால நம்ம மைண்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மாதிரி இங்கேயும் ஒரு ஆபாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் சிந்தனை செய்து கொண்டு அது ஒரு ஆபாசமாக கருதுகிறார்கள். மற்றபடி அதுக்கு ஆபாசத்திற்கு சம்பந்தம் கிடையாது. அதில் ஏகப்பட்ட நரம்பு கூட்டங்கள்லாம் இருக்குது. இதில் பண்ணலாமா பண்ணுவதா கூடங்கும் போது இதில் பண்ணுவது ஏற்புடையது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய கிருமிகள், துர்நாற்றம், அழுக்குகள் இதுகள்லாம் இது பண்ணக்கூடியது. பட்டு தம்பதியர் இந்த மாதிரி இதில் வரும்போது ஒரே பொசிஷனில் பண்ணி போர் அடிச்சுக்கிறதுக்கு இந்த நான் பெனட்ரேட்டிவ், சரிங்களா, அதாவது பெண்குறி வழியாக உடலுறவு பண்ணாத இந்த பொசிஷனில் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் பட்சத்தில் ஒரு மாற்று முயற்சியாக இதை நீங்கள் இந்த பொசிஷனை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஆமாம். அதே நேரத்தில் அதற்கு ப்ராடக்டிவ் கியர்ஸாக பார்க்கும்போது ஆண் உரை இந்த மாதிரி கொஞ்சம் அணிஞ்சு கொள்ளலாம். இதனால் தேவையற்ற கர்ப்பம், வாழ்வினை நோய்கள் பரவுவது தவிர்க்கப்படும். சரிங்களா? இவைகள் நான் சொல்லுவது எல்லாமே ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டில் தான் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? வெளியில் போய் பண்ணிட்டு வர்றது அது இருக்கலாம். நீங்கள் இது அதற்கான பதிவு இது இல்லை. சரிங்களா? ஏன் இதை நான் பொசிஷனில் நான் இப்போ நான் சொல்லிட்டு வர்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஒரே உடலுறவு ஒரு மனிதனுக்கு எசென்சியலான ஒரு இது. சரிங்களா? இன்றைக்கி குற்றங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது 40-45 வயது கடந்தவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு எரிச்சலான தன்மை, ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு விரக்தி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் செய்யாதவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. திடீர் கோபம், ஷார்ட் டெம்பராக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி இதாகக்கூடிய ஒரு இது. அதே நேரம் நல்லா உடலுறவு பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். நல்ல டோப்பமைன் ரிலீஸ் ஆகும்போது நல்ல உறக்கம் கிடைக்கும். எல்லாம் கேட்கும்போது நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் கிடைக்கும். மறுநாள் வேலையில் நீங்கள் எல்லாம் கவனமாக, சந்தோஷமாக, கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் வேலை செய்வீங்க. அதுதான் அதில் உண்மையான கருத்து. ஆனால் இது செய்யாமல் இருந்தோம்னு கேட்டிங்கன்னா, அதுவே உங்களுக்கு செய்யலைங்கிற ஒரு நினைப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பகுதி மன உளைச்சலுக்கும் வியாதிக்கும் காரணமாயிரும். ஆமாம், இது ஒரு வகையானது வியாதி. இந்த மாதிரி உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கு அது தனி கேட்டகரி. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இதுகளில் வரும்பொழுது என்ன தான் நீங்கள் லட்சக்கணக்கான அமௌண்ட்டு, கோடிக்கணக்கான சொத்துக்கள், சுகங்கள் என்ன வச்சுருந்தாலும் இதுகளில் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு பண்ண முடியலன்னா வாழ்க்கையே வேஸ்ட்டு தான். அப்படி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரே பொசிஷனில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு விரக்தி தன்மை. நான் கையை மூடி வச்சுட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆர்வம் கிடைக்கும், இந்த கைக்குள்ளே என்னமோ வச்சுருக்காரு, நம்ம பார்க்கணும் இருக்கும். அந்த கையை நான் திறந்து காமிச்சிட்டா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. இதே இதுதான் தாம்பத்தியத்தில் உள்ள ஒரு பேசிக் கான்செப்ட். ஆமாம், சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த ஆப்போசிட் பார்ட்னருடைய இதுகளை பார்க்கணும், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படிங்கிறது தான்.
ஆமாம், இதில் வந்து சமநிலை தான். அதில் வந்து பார்க்கணுங்கிற ஒரு கான்செப்ட் போய் என்னன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் பார்த்தோம், செஞ்சோம், பண்ணோம், குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சிச்சு. அதோடு வந்து ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டோம். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பார்ட்னரை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லீகலான லைஃபு, அதே மாதிரி விபச்சாரம், இந்த மாதிரியான கான்செப்டுகளுக்கு போவாங்க. அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன். சரிங்களா? ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படாது. மாற்று இதில் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு இது. அதே நேரத்தில் வந்து இது வந்து நான் பெனட்ரேட்டிவ் டைப்பில் வரதுனால வந்து தேவையற்ற கற்பங்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், HIV இந்த மாதிரியான இதுகளை வந்து வராது. அதே நேரத்தில் நம்ம பார்ட்னருடைய இதில் பண்ணும் பொழுது அந்த அழுக்கோ துர்நாற்றமோ நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது. வெளியில் போய் வந்து இந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆம்பிட் வந்து ஒரு ஆபாசமான பகுதியான்னு கேட்டால் இல்லை. பட் ஆபாசத்தை தூண்டக்கூட பகுதியான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமான ஒரு இது. அதில் பார்க்கும் பொழுது காம சிந்தனை தோன்றுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஆம்பிட்டோட ஸ்மெல்ஸ் வந்து பார்க்கும்போது காமத்தை தூண்டக்கூடிய சில செயல்களையும் செய்கிறது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம காமத்தை இது பண்ணும் பொழுது அது வந்து அந்த வாடை வந்து கண்டிப்பாக தூண்டும். ஆம்பிட்டோட வாடை, கழுத்து பகுதிகளில் உள்ள வாடை, மார்பு பகுதிகளில் உள்ள பெண்ணோட வாடை, இதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காமத்தை தூண்டக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் வந்து பண்ணும் பொழுது நம்ம வந்து அந்த பெனட்ரேட்டிவ் டைப்பில் வந்து பார்க்கும்போது பெண்குறிக்குள்ளே நுழைச்சி இது பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினிங் வந்து இதில் வந்து குறைஞ்சி போயிடும். ஆமாம், ஈஸியாக வந்து நுழைக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே நேரத்தில் தேவையான ப்ரெஷரை வந்து ஆப்போசிட் பார்ட்னர்னால் அப்ளிகபிள் பண்ணிவிட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து ஈஸியாக க்ளீனிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறனால வந்து இது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம். பட் கொஞ்சம் செய்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் மாற்று முறை பொசிஷன், சலிப்புத்தன்மை இதுகளுக்கு வரும்போது இந்த ஆம்பிட் பொசிஷன் வந்து ஒரு இது. இந்த மாதிரியான ஒரு பொசிஷனும் இருக்குது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையோட இதை செய்து பாருங்கள். இன்னும் நீங்கள் வந்து அவங்கள வந்து திருப்திப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம். சரிங்களா? அதுதான் இந்த ஒரு இது. அதே நேரத்தில் வந்து டெய்லி வந்து பண்ணாமல் இருக்காதீங்க. ஒரு ஆண்குறி சுருங்கி போனவங்க, விரைப்புத்தன்மை இல்லாதவங்களுக்கு கூட இந்த பொசிஷன் வந்து ரொம்ப வந்து அளப்பரிய தன்மையில் ஒரு நன்மை வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் இப்படி கூட நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு வந்து செய்து பார்க்கலாம். ஆமாம், அதே நேரத்தில் வந்து மாற்று இதில் வந்து போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்திருங்க. அதில் வந்து பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் சந்திப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து நம்ம இந்த சீரீஸில் வந்து பல்வேறு தரப்பட்ட பொசிஷனை வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதில் வந்து தம்ப்நெயிலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் ஒவ்வொரு வீடியோலையும் வித்தியாசமான பொசிஷன்ஸை வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் பார்க்காதவங்க அந்த பொசிஷனையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் சில ஐடியாக்கள் வந்து கிடைக்கும். நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வாழுங்க. அதே நேரத்தில் ஏதேனும் இது பண்ண சந்தேகம் வரும்பொழுது அருகில் உள்ள ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் அணுகி இதற்கான நீங்கள் விளக்கங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். சரிங்களா? வேறு எதுவும் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொண்டீங்களே. நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.